லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. சார், அதாவது இப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு 4 வழக்குகள் இப்போதைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்டம் சம்பந்தமா நிலுவையில கடந்த வாரம் வரைக்கும் இருந்தது. இப்ப நேற்று கூடுதலாக இன்னொரு வழக்கு முந்தா நாள் வெள்ளிக்கிழமை புதிதாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த 4 வழக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 3 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே தெரிஞ்சதுதான், அமுதா, ஸ்டாலின், ஜான் கென்னடி, ரோஸ்மேரி அப்படின்னு 4 தேயிலை தோட்ட தொழிலாளர்களும், புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் 4 வழக்கு. அந்த 4 வழக்குல 2 வழக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அரசு தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் மூலமாக, அதாவது டான்டி நிறுவனம் மூலமாக மாஞ்சோலி பகுதியை ஏற்று தொடர்ந்து அங்க தேயிலை வேலை நடக்கிறதுக்கான வேலையை செய்யணும், அதுக்கு உத்தரவாதம் செய்யணுங்கிறது 2 வழக்கு. அவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவருடைய வழக்குல என்னன்னா, அங்கேயே மாஞ்சோலி பகுதியிலேயே 10 ஏக்கர் நிலம் தலா எல்லா தொழிலாளிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு. அப்புறம் இன்னொரு வழக்கு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அரசு செய்ய தவறும் பட்சத்தில், ஒருவேளை அரசுக்கு சாத்தியம் இல்லைன்னு ஏதோ ஒரு சட்ட தடை இருக்கிற பட்சத்துல அன்னைக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மறுவாழ்வுங்கிறது வந்து கீழே நிலமாகவும் பட்டாவாகவும், கீழே சத்துணவு பணி அல்லது ரப்பர் தோட்டம், இதை மாதிரி மாற்று பணிகள் கொடுக்கணுங்கிறது 4 வழக்கும். இப்ப இந்த 4 வழக்கும் கடந்த வாரம் 10ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அந்த 18ஆம் தேதி 18 ஜூலை விசாரணைக்கு வந்தது. அன்னைக்கு என்னன்னா, நாளைக்கு 22ஆம் தேதிக்காக உத்தரவு தள்ளி வச்சிருக்காங்க. தள்ளி வைக்கும் போது ஒரு விரிவான உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தது. அதுல குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, எதற்காக அந்த வழக்கு மெயினா தள்ளி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அரசு தரப்பில் பதில் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது. அதுல ரொம்ப தெளிவா அந்த உத்தரவுல என்ன இருக்குதுன்னா, in so far as the stand of the government with regard to the permanent rehabilitation scheme to be provided as sought for the workers, the state government shall file a detailed status report about the stand of the government by the next hearing date, which is 22/7/24. On that date, without fail, the state government is expected to file the status report. அது என்னன்னா, தொழிலாளர்கள் எங்களுக்கு நிலையான ஒரு மறுவாழ்வு அங்க கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை சம்பந்தமாக மாநில அரசு தவறாமல், அதாவது கண்டிப்பா ஷால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, தவறாமல் 22/7க்குள், அதாவது நாளைக்குள்ள அரசு தரப்பு தன்னுடைய நிலைப்பாடு என்ன, இந்த 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 மாஞ்சோலி சம்பந்தமான மக்களுடைய கோரிக்கை சம்பந்தமான தனது நிலைப்பாடு என்ன அப்படின்னு நிலையான மறுவாழ்வுக்கான திட்டத்தை அறிவிக்கணும். அதற்கான அரசினுடைய பார்வை என்ன, அரசினுடைய கொள்கை என்னன்னு அதைத்தான் அறிக்கையா போட சொல்லி இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வனத்துறை மட்டும்தான் போட்டிருக்காங்க. அரசு என்பது எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மாநில அதிகாரிகள், வனத்துறை என்பது அதிகாரிகளாக இருந்தாலும், அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணணும்னு சொன்னா இந்த வழக்குல யாரு இருக்கா அப்படின்னு சொன்னா, மாநில செயலாளர், அரசு துறை செயலாளர், அதாவது வனத்துறை, காலநிலை, பருவ காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, அதற்காக இருக்கக்கூடிய செக்ரட்டரி, அரசு துறையினுடைய செக்ரட்டரி தான் இதுல அறிக்கை போட்டிருக்கணும். கண்டிப்பா நாங்க மனுதாரரான வழக்கறிஞரான நாங்க இதை நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போகாட்டிலும் நிச்சயமாக நீதிமன்றம் இதை கண்டிப்பா கேள்வி எழுப்பும். ஏன்னா தள்ளி வச்சிருக்கிறதை, வழக்கு வச்சிருக்கிறதே அரசனுடைய நிலைப்பாடு, அரசனுடைய கொள்கை என்னன்னு சொல்றதுக்கு தான். ஆனா இங்க அரசு இன்னும் போடல. ஒருவேளை நாளைக்கு நீதிமன்றத்துல விசாரணை வரும்போது தராங்களான்னு தெரியாது. பட் இப்போதைக்கு தந்திருக்கிறது வனத்துறை. அந்த வனத்துறையினுடைய செயலாளர் தரல, செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் தரல. தந்திருக்கிறது புலிகள், அம்பாசமுத்திரத்தினுடைய புலிகள் காப்பகத்தினுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசரும் இணை இயக்குனர், அவங்க 2 பேரும் தான் ஒரு நிலை அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் அரசு அல்ல, அரசு வந்து கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் தான். இவர்கள் அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள், அவ்வளவுதான். இவங்க அதுலயே என்ன, அவங்களுடைய அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேயிலை தோட்டத்தில் இருப்பவர்கள் நிலையான குடியிருப்பு அல்ல, அவர்கள் மைக்ரேட்டட் பீப்புள், இடம்பெயரக்கூடியவர்கள். நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க, நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. சோ நிலையாக தொடர்ச்சியாக அங்க இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்காங்க.
இது எப்படி தவறு அப்படின்னு சொன்னா, இப்ப என்னுடைய வழக்குல மனுதாரர் பாத்தீங்கன்னா ஜான் கென்னடி அப்படின்னு ஒரு மனுதாரர் இருக்கார். அவரும் அவருடைய மனைவியும் இன்னைக்கும் 4 முக்கிய எஸ்டேட்ல கூலி தொழிலாளிகளா, தேயிலை தோட்ட தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைகளும் அங்க இருக்காங்க. அந்த ஜான் கென்னடியும் அவங்களுடைய துணைவியாருடைய அப்பா அம்மா இன்னும் அங்கதான் வேலை பார்த்தாங்க. அவர்களுடைய தாத்தா பாட்டி அங்கதான் வேலை பார்த்தாங்க. ஸோ மனுதாரர், ஒரு உதாரணத்துக்காக சொல்ற, ஒரு மனுதாரரே இன்னும் நிலையா அங்க இருக்கும்போது எப்படி இவர்கள் மைக்ரேட்டர்னு அடுத்தது சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்திலேயோ ஒரு நகரத்திலேயோ ஆட்கள் வந்து போய் இருப்பாங்க. ஒரு பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்க வந்து போய் இருப்பாங்க. அது வந்து ஃப்ளோட்டிங் கிரவுட்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். எஸ்டேட்டுக்கு அப்படி இருக்க முடியாது. எஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இன்னைக்கு போனேன், 2 நாள் தங்கியிருந்தேன், 2 மாசம் தங்கியிருந்தேன், 6 மாசம் தங்கியிருந்தேன், நான் ஒரு வேலைக்கு போனேன், திரும்பி வேலையை விட்டு வந்துட்டேன், அப்படி இருக்க முடியாது. எஸ்டேட்டில் நிலையாக தங்கியிருந்தா மட்டும்தான் அங்க வேலை பார்க்க முடியும். மேல தங்கி இருந்து கீழே சமவெளி பகுதிக்கு யாரும் வேலை பார்க்க முடியாது. கீழே தங்கி இருக்கிறவங்களும் மேல போய் யாரும் தங்க முடியாது. ஸோ அந்த வாதமே ஒரு அடிப்படை தன்மை இல்லாத ஒரு வாதம். ஏன்னா நிலையாக குடியிருப்பவர்கள் மட்டும்தான் நாங்க வேலைக்கே பார்க்க முடியும். ஏன்னா அந்த பருவ காலத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த வாதம் இல்ல. அடுத்தது சாண்டி ஏற்று நடத்தணுமா இல்லைன்னா அரசு தான் சொல்லணும். இதுல ஒரு குழப்பம் வேற இருக்குது. என்னன்னா, என் புரிதல்ல அவர்களுடைய பதில என்ன சொல்றாங்கன்னா, it is humbly submitted that for all the above stated reasons leasing out of further forest areas to Tandy is not feasible சொல்றாங்க. இந்த further areas அப்படிங்கிறது வந்து இனி கூடுதல் காட்டை டாண்டிக்கு கொடுப்பதற்கு சாத்தியமில்லை அப்படி எடுத்துக்கொள்வதா, அல்லது இப்ப இருக்கிறதையே டாண்டிக்கு கொடுப்பது சாத்தியமில்லைன்னு சொல்றாங்களான்னு புரியல. ஏன்னா இப்ப அங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா 74,000 ஏக்கர் காடு. அந்த 74,000 ஏக்கர்ல 1929 போடப்பட்டது 8,300 ஏக்கர். 1948 அரசுக்கான ஒப்பந்தத்தோட கம்பெனி என்ன ஆயிடுச்சுன்னா, 1958 இருந்து 4,200 ஏக்கர் தான் கம்பெனி கையில இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இந்த 4,200 ஏக்கர்லயும் வெறும் 2,000 ஏக்கருக்கும் குறைவாக தான் அங்க தேயிலையும் குடியிருப்பும் தொழிற்சாலை எல்லாம் இருக்குது. இப்ப இந்த 2,000 ஏக்கர் கூடுதலாக ஒரு நிலமும் இல்லை. அங்க யாரும் கேட்கல. இந்த நிலத்திற்குள்ளார தொடர்ந்து செய்யுங்க, இந்த நிலத்திற்குள்ளார தொடர்ந்து இயங்க வைங்க அப்படிங்கறது அங்க இருக்குது. அதனால அங்க 4 தலைமுறையா இருக்கிறதுக்கான எல்லா அத்தாட்சியும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்னையவே எடுத்துக்குவோமே, நான் 4வது தலைமுறையா அங்க பிறந்து வளர்ந்தவன். என் பூட்டி, எங்க பாட்டி, எங்க அம்மா, நான். என் பிறந்த சான்றிதழ் மாஞ்சோலையும் தான் இருக்கு. இன்னும் என் பிறந்த சான்றிதழ், என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, இதுவெல்லாம் நான் மாஞ்சோலையில் இருக்கிற வரைக்கும் மாஞ்சோலையும் தான் இருந்தது. மதுரைக்கு நான் குடிபெயர்ந்த பிறகு, வேலை காரணமா குடிபெயர்ந்த பிறகுதான் மதுரைன்னு மாறி இருக்கு. இன்னும் அடையாளத்துக்காக அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கூட இருக்கதான் செய்யுது. திடீர்னு அங்க யாரும் போகல, திடீர்னு அங்க இடப்பெயர்வு செய்யப்பட்டவர்களும் அல்ல. திருமணம் முடித்து யாராவது எஸ்டேட்டுக்குள்ள வரலாம், திருமணம் முடித்து வெளியில போகலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நடக்குமே ஒழிய, அங்க போய் ஒரு ஊருக்கு போனா திடீர்னு வேலை பார்ப்போம் இன்னொரு அப்படி இருக்க முடியாது யாரும். அது அடிப்படையிலே சாத்தியம் இல்லாத ஒரு இது. அதனால இது முதல்ல நிலையறிக்கை, இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வனத்துறை சார்பில் போடப்பட்டிருக்கு. நிச்சயமாக நீதிமன்றம் இது கேள்விக்குள்ளாக்கும். ஏன்னா அரசு போடல, இது அரசு துறை செயலாளர் போடல. நாளைக்கு ஒருவேளை போடலாம், போட்டா அது வேறு. ஆனா இது வந்து முழுமையான நிலையறிக்கையாக இது சரியான நிலையறிக்கையா இருக்கு. ஏன்னா அரசின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இங்க இல்ல. ஒரே ஒரு பத்தியில மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாநில அரசு நடப்புல இருக்கக்கூடிய திட்டங்களின் அடிப்படையில் ஒருவேளை தான் சொல்றாங்க, ஒருவேளை மாநில அரசு செய்யலாம், அவர்களுக்கான மறுவாழ்வை செய்யலாம் அப்படின்னு இதுல சொல்றாங்க. இவங்க அரசு அல்ல, என் பார்வையில அரசு அல்ல, இது அரசு அறிக்கையும் அல்ல. வனத்துறை சார்பில் அவங்களுடைய அறிக்கையை கொடுத்திருக்காங்க. நீதிமன்றம் நிச்சயமாக இதை கேள்விக்குள்ளாக்கும். இது முழுமையானது அல்ல. அங்க இவர்களோட வைக்க குற்றச்சாட்டுமே, அந்த 2 குற்றச்சாட்டுமே ஏற்புடையது அல்ல. நிச்சயமாக இதை நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நாங்கள் மனுதாரர் தரப்பு வாதமாக சொல்லுவோம்.